இந்தியாவின் புனரமைப்புக்கு அமைய நாட்டில் போதைப்பொருள் தடுக்கும் நோக்கிலான முழு நாடுமே ஒன்றாக என்னும் தேசிய திட்டத்தின் கீழ் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் சுமார் 981 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. அத்துடன் தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய 11 பேர் கைது செய்யப்பட்டனர். இதேவேளை 989 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் 13 பேர் புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். குறித்த போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் போது சிக்கிய சந்தேக நபர்கள் வைத்திருந்த போதைப் பொருட்களையும் இதன்போது போலீசார் கைப்பற்றினர். அதற்கமைய சந்தேக நபர்களிடமிருந்து 403 கிராம் ஹெரோயின், 922 கிராம் ஐஸ், 1 கிலோகிராம் 3 கிராம் கஞ்சா, 1189 கஞ்சா செடிகள், 435 கிராம் குஷ் ரக போதைப் பொருள், 15 கிராம் ஹசீஸ் ரக போதைப் பொருள், 1086 போதை மாத்திரைகள், 2 கிலோகிராம் 155 கிராம் மதன மோதகம் மற்றும் 2 கிலோகிராம் 377 கிராம் மாவா போதைப் பொருட்கள் என்பனவும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர்.